ஏன் அனு, காஃபி போட போயிருக்கியா இல்ல காஃபி கடை வைக்க போயிருக்கியா? எவ்வளோ லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள கூவிட்டு இருக்கீங்க அனு அனுன்ட்டு. வரதானே செய்வேன். ஆஹா, எப்போ வருவீங்க மேடம்? அதான் இப்போ வந்தேன்ல. எப்படி வந்தனா? சரி, பாப்பா எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா. ஏன் அனு, உனக்கு மறமாட்டியா? நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் தூங்க வேண்டான்ட்டு. சீக்கிரமா அவளை எழுப்பி விட வேண்டியன. ஏன் எதுக்கு எழுப்பி விடணும்? அவ நல்லா தூங்கட்டும். தேவையில்லாம அவ எஞ்சி என்னத்தை வெட்டி முறிக்க போறா? கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. இங்க பாருனு, இப்படியெல்லாம் பழக்கப்படுத்தாத சொல்லிட்டேன். பூமாரி அண்ணிலாம் பிள்ளைங்கள சீக்கிரமா எழுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணு, புரியுதா? ஐயோ கடவுளே, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ புராணமா? அதான் தனியா வந்தாச்சுல, விடுங்களேன். எதுக்கு அடுத்தவங்கள சொல்லி சொல்லி இப்படி பண்ணு அப்படி பண்ணுட்டு இருக்கீங்க? எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் பண்ணுவேன். என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் வளர்ப்பேன். தேவையில்லாம இனிமே அடுத்தவங்கள சொல்லி சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நல்லதை சொன்னா நீ எல்லாம் எங்க கேக்குற? பிள்ளையை சீக்கிரம் எழுப்பி விட்டாதான் அவன் நல்லா படிப்பா. அவ படிச்சு என்ன பண்ண போறா? போதும் போதும், இன்னும் ஸ்கூலுக்கே போய் சேர்க்கல, அதுக்குள்ள அவளை போட்டு எதுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க? ஏண்டி, எழுப்பி விடுன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கா நீ இவ்ளோ பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு உன்கிட்ட இனிமே பேசுறத நிப்பாட்டிடுறேன், போயிடு. நாங்க என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கா நிக்கிறோம்? வேற எதுக்கு இங்க நிக்கிறியா? அதான் டீயை குடிச்சாச்சுல, கிளம்பு. என்னாச்சு? இந்த அக்காவை இன்னும் காணோம். இன்னையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சா, இதுக்குதான் இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. என்னதான் பண்றாங்களோ யாரு கண்டா. இவ எங்க காலையில இருந்து அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கான்னு தெரியலையே. எதுக்கு கேட்டுக்கிட்டே போய் நின்றுட்டு வர்றான்னு தெரியல. சும்மா வீட்டுல வேலை பாக்குறதுக்கு வலிக்குது. இன்னும் காலையில டிஃபன் கூட பண்ணல, அதுக்குள்ள வெளியே போறா, அங்க போறா, இங்க போறா. இந்த நேரத்துல அழகா இட்லியை வச்சிருக்கலாமே. நேற்று ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து என்ன புலம்பலு. இப்படிதானே அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. அங்க மட்டும் சொகுசா இருந்தா, இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம்தான் படுறா. படட்டும் படட்டும், அப்படியாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம் இவளுக்கு. இன்னுமே காணாம எங்கதான் போனாங்களோ தெரியல. சா, வேலைக்கு வரதா இருந்தா ஒழுங்கா சீக்கிரமா போய் வர வேண்டியனே. ஏய், ஏ அனு, காதுக்காக தான் செய்தி. எதுக்கு கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ அங்க இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க குட்டி போட்ட பூனை மாதிரி? என்ன விஷயம்? அது வேற ஒன்னும் இல்ல, ஒரு ஆளை வர சொல்லியிருந்தேன். அதான் அவங்க வர்றாங்களா இல்லையான்னு போய் பார்க்க போனேன். ஆள் வர சொல்லியிருந்தியா? யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா? ரிலேட்டிவ்ஸா? கவின், சும்மா இருக்கீங்களா? ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாதுன்னா அப்ப யாரானோ? யார வர சொன்ன? வீட்டு வேலைக்கு தான் ஒரு ஆளை வர சொன்னேன். வேலை பார்த்து என்னால் முடிய மாட்டேங்குது. அதனால தான் கூட ஒருத்தங்க இருந்தோம்னா வெளியே போகிறது வைக்கிறது அந்த வேலைலாம் பார்த்துக்கிடுவாங்கல்ல, நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்கிறது 2 பேரு, அதுக்கு உனக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கோ? கவின், அப்படி கிடையாது கவின். வெளியே போய் வாங்கிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடைக்கெல்லாம் போக முடியல, அவ்வளோ வெயில் விழுதுன்ட்டு. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்றேன்னு சொன்னாங்க. இங்க பாரணும், யாரு வந்தாலும் வழியோட அனுப்பிட்டு சொல்லிட்டேன். யாருமே இங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ப்ளீஸ் கவின், வேலைக்காரி மட்டும் வச்சுக்கிடுறேனே. இனிமே நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒத்தாசைக்கு தான் ஒரு ஆள் வேணும். நான் ஒன்றும் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. என்னால் முடிஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று நான் வர்றதுக்குள்ள பாப்பா எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா, அவளை வீட்டுக்கு விட்டு போனதுனால. இங்க பாரணும், வேலைக்காரியெல்லாம் வீட்டுக்கு செட் ஆகாது சொல்லிட்டேன். ஏன் கவின் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டியானு? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மாக்கு இரு, ஃபோன் பண்றேன். ஏய் ப்ளீஸ் கவின், எனக்கு ஒத்தாசைக்கு தானே. அத்தைக்கிட்ட நீங்க சொன்னாலும் அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ப்ளீஸ். அந்த வீட்டில் இருக்கையில் நம்ம நிறைய பேர் இருந்தோமா, அதனால ஒவ்வொரு வேலையா ஒவ்வொருத்தங்க பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கா, அதனால தானே அப்படி பண்றேன். ப்ளீஸ் கவின். என்னத்தையும் பண்ணி தொலை. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா இருக்கதானும் செய்து, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ சொல்லிட்டேன். அப்பாடா, கவின் ஒரு வழியா சரின்ட்டாரு. இதுவே எனக்கு போதும். கவின் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, அவருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நம்ம தனியாவே வேலை பார்க்கறது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இது ஒன்று மட்டும் எனக்கு போதுமே. எத்தனை நாளைக்கு உன் ஆட்டோன்னு நானும் பாக்குறேன். அக்கா, உள்ளக்க வரலாமா? ஏய், நீ யாரு? வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி இருந்தீங்களாமே, அதான். வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனா ஒன்னும் சொல்லலையே, நான் தெரிஞ்சவங்கள தான் சொல்லியிருந்தேன். அவங்க எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க தான்க்கா, அதனால தான்.
என்ன வர சொன்னாங்க. அதான் நானும் சரியா போச்சு, தெரிஞ்ச வீடு தானேன்ட்டு வந்தேன். என்ன இது, அவங்கள கூப்பிட்டோம்னா அவங்க ஒன்னு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் சரி வராதுன்ட்டு எனக்கு தோணுதே. ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதீய. நான் எல்லா வேலையும் நல்லா பாப்பேனே. ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்களா, ஒரு நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சிருவேன்க்கா. உன்னை நம்பலாமா? ஆமாக்கா, நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். அது சரி, வரையில நல்லாதான் வாக்கியமா பேசுவீங்க, வந்தோடனே வேலை சுத்தம் இருக்காதே. இங்க பாருங்கக்கா, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் 2 இடத்துல வேலை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. 2 இடத்துலயுமே நான் அவசரமா வேலை பார்ப்பேன். சட்டு சட்டுன்னு முடிச்சிருவேன்ட்டு வந்தா நந்தினி தானே வரணும் அப்படின்னுட்டு எல்லாரும் கூப்பிடுவாங்க தெரியுமா. இதெல்லாம் எனக்கு எங்க போய் முடிய போதோ தெரியல. இவளை இவ போக்குல விட்டோம்னா கடைசியில குடும்பம் குட்டிச்சவராயிரும் போல. அது மட்டும் இல்லக்கா, நான் பாத்திரம் கழுவுனேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் பளபளபளன்ட்டு மின்னுமே. உன் பேச்செல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஒழுங்கா வேலை பாப்பியா என்னங்கிறது தான் தெரியல. ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லிட்டேன், புரியுதா? ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் தருவேன், அதான் உனக்கு சம்பளம். அது மட்டும் இல்லாம நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா நீ தாராளமா எடுத்துட்டு போலாம், புரியுதா? அனு, ஒழுங்கா ட்ரீட் பண்ண அவங்கள. என்னது மிச்சம் மீதி இருந்தா எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஏங்க, அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க தானே, வேலை பாக்குறவங்களுக்குலாம் நாங்க எங்க வீட்டுல அப்படிதான் கொடுப்போம். வேலை பாக்குறவங்கன்னா அப்போ பழைய சாப்பாடு சாப்பிட்றவங்களா? இங்க பாரு, அவங்க ஒன்றும் உன் வீட்டில் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வேலைக்கு வரல, அவங்க சம்பளத்துக்காக வர்றாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வச்சுக்கிறதா இருந்தா வை, இல்லன்னு வை. வேலைக்காரியும் வேணாம், ஒன்றும் வேணாம். கவின், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? யாரை எப்படி நடத்தணும், என்ன கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தானே, உனக்கு வாய் மட்டும் அங்க இருந்து இங்க பேச தெரியும், மத்தது எல்லாம் ஜீரோ தானே. நீ சும்மா இருக்கீங்களா கவின்? இப்படிதான் அடுத்தவங்க முன்னாடி ஒய்ஃப் இப்படி பேசக்கூடாது, ஸ்டூபிட். ஏய், பின்ன ஒழுங்கா பேசுங்க. உன் பேர் என்ன சொன்ன? நந்தினியா? ஆமாக்கா, நான் தான் மலைக்கோட்டை நந்தினி. அந்த ஏரியால கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. அது எந்த ஏரியா? எனக்கெல்லாம் தெரியாது. இங்க பாரு, பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்க்ல கிடக்குது, எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இட்லி சுட்டு சாம்பார் வச்சிரு, புரியுதா? காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. என்னை வந்து ஒய்யாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லா வேலையும் நீயும் பார்த்துக்கிடணும், புரியுதா? ஒரு நிமிஷத்துல பம்பரமா சுத்தி எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேனே. இதுங்க கிட்ட இருந்தா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். பேசாம இஞ்சி உள்ள போயிடலாம். ஐயா எங்க போறாரு? ஏய், அவர் எங்கன்னு போவாரு, அவரை கணக்கு பாக்குறதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க. வீட்டு வேலையை கூப்பிட்டோம்னா சும்மா அவர் எங்க போவாரு இவர் எங்க போறாருன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் துணி எல்லாமே வாஷிங் மிஷின்ல தான் போடுவேன், அதை எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டுரு, புரியுதா? சரிக்கா, வேற என்ன பண்ணணும்? முதல்ல இந்த 3 வேலையும் ஒழுங்கா முடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ட்டு என்கிட்ட வந்து கேளு, புரியுதா? சரி, அம்பிட்டு தானே. எல்லா வேலையும் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுவேனே. ஏய், ஒரு நிமிஷத்துல எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிடாத, நல்ல டைம் எடுத்து நிதானமாவே பண்ணு, புரியுதா? அவர் 10 மணிக்கு தான் ஆபீஸ் போவாரு, அதுக்குள்ள ரெடியா இருந்தா போதும் சாப்பாடு. சரிக்கா. அப்பாடி, இப்பதான் நிம்மதியா மூச்சு விட முடியுது. பேசாம போய் தூங்குவோம் கொஞ்ச நேரம். காலையிலே எஞ்சி சமையல்ல நிக்கிறது என்ன கடுப்பா இருக்கு.